ஹலோ மை டியர் மக்களே, வாங்க இன்னைக்கு தேவர்களோட தலைவனான இந்திரனை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க. இந்திரன் கையில் வஜ்ராயுதங்கிற ஒரு பயங்கரமான ஆயுதம் இருக்குது. அந்த ஆயுதத்தை வச்சு தான் விருட்சாசுரன் ஒரு அசுரனை கொன்று இருக்காரு. இவர் கிட்ட ஐராவதங்கிற ஒரு யானை இருக்கும், அதை தான் இவர் வாகனமாக வச்சுருக்காரு. இவர் தேவர்களோட தலைவனாக இருக்கார். இவர்கிட்ட எக்கச்சக்கமான பவர் இருக்குது. இவர் நை ஆம்னி பொட்டன், நை ஆம்னி ப்ரெசன்ட், நை ஆம்னி சென்ட். இவர் சக்திக்கு குறிப்பிட்ட எல்லை இருக்கும். பட் ஆனால் அந்த எல்லையை நம்ம கற்பனைக்கு, மனித கற்பனைக்கு அப்பாற்பட்ட சக்தியாக இவர் இருக்கார். இவர்கிட்ட எக்கச்சக்கமான பவர்ஸ் இருக்குது. இவர் யாராலையும் கொல்ல முடியாது. பட் சுப்ரீம் பீமான பிரம்மா, விஷ்ணு, ஆதிசிவன், ஆதிசக்தி, விநாயகர், முருகர் இது மாதிரி சுப்ரீம் பீம் நினச்சாங்கன்னா இவரை கண்டிப்பாக கொன்றுவாங்க. இவங்களை தவிர வேறு யாராலையும் இவரை கொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்திரன்கிறது எக்கச்சக்கமான இந்திரன்கள் இருக்காங்க. ஒவ்வொரு யூனிவர்ஸ்லையும் தனித்தனி இந்திரன்கள் இருப்பாங்க. இவரால் மல்டிவர்ஸை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு அண்டத்துலேயும் தனித்தனி இந்திரன் இருப்பாங்க. இங்கே இருக்கிற இந்திரனால் இந்த யூனிவர்ஸுக்குள்ளே மட்டும்தான் செயல்பட முடியும். வேறு யூனிவர்ஸுக்கு போகவோ அதை பார்க்கவோ முடியாது. அப்படி போனாலும் கூட இவரோட சக்தி அங்கே ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அந்த யூனிவர்ஸில் அந்த இந்திரன் தான் கிங்காக இருப்பார். இவரால் டைம் ட்ராவல் பண்ண முடியும். எல்லா காலகட்டத்தையும் சர்வே